Hello traders, this is me Yagath. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 4 ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல அந்த 4 ஸ்டாக்கோட கிளியர் கட்டான அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 4 ஸ்டாக்கும் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் உங்களோட எங்க என்ட்ரி எடுக்க சொல்றேன், எங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்றேன், உங்களோட ரிஸ்க் நீங்க எவ்வளவு எடுக்கணும் எல்லா பத்தியும் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஸ்டாக்ஸ் பத்தி அனலைசிஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான ஒரு வீடியோ போடுவேன். சோ ரொம்ப பேசாம வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் 1 வீக் டைம் ஃப்ரேம். இதுல நீங்க கிளியரா பார்க்கலாம், இந்த ஸ்டாக் அதோட ஆல் டைம் ஹையான 150 கிட்ட போயிட்டு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இப்போ ஒரு கிளியரான அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ நம்ம இப்போ இந்த ஸ்டாக்ல எப்படி என்ட்ரி எடுக்க போறோம்னா, ஒன்ஸ் இந்த பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது தான் என்ட்ரி எடுக்க போறோம். ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்ச அப்புறம் உங்களோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 125ல இருக்கணும். உங்களோட ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 122. உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 140, செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 150 இருக்கணும். அதோட ஆல் டைம் ஹை. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான டைம்ல என்ட்ரி வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரெண்டாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஸ்டாக் இப்போ வந்து இதோட ஆல் டைம் ஹைல இருக்கு, கிட்டத்தட்ட 93ல இருக்கு இதோட ஆல் டைம் ஹை. சோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா கூடவே கூடாது. பிகாஸ் இது வந்து இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கிறதுனால ஒரு சின்ன செல் ஆஃப் வர்றதுக்கோ இல்ல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி ஆகவே கூடாது. நான் எப்போ என்ட்ரி ஆகணும்னு சொல்றேன். நம்ம இப்போ இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிப்போம். இந்த ஸ்டாக்ல நீங்க கிளியரா பார்க்கலாம், இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கு, கிட்டத்தட்ட 93 லெவல் கிட்ட இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணும்போது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 78 வரைக்கும் வரலாம். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்காம வெயிட் பண்ணுங்க. அப்படி நீங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல 78 சப்போர்ட் எடுக்கும் போது நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லனா இந்த இடத்துலயே ஒரு கன்சால்டேஷன் கொடுக்குது அப்படின்னா கன்சால்டேஷன் கொடுத்த அப்புறம் இன்கேஸ் அப்சைடு வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா நீங்க உங்களோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 95ல இருக்கணும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 90, உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா 105ல இருக்கணும். இது வந்து டவுன் சைட்ல வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமா செல் சைடு போகலாம். நீங்க செல் சைடு போற மாதிரினா உங்களோட என்ட்ரி பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றது செல் என்ட்ரி பாத்தீங்கன்னா 90 ரூபீஸா இருக்கணும். ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 95, டார்கெட் பாத்தீங்கன்னா 75 இருக்கணும். நான் சொல்றது வந்து இது செல் சைடு, அதாவது ஷார்ட்டிங் சொல்லுவாங்க. ஷார்ட்டிங்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சால்டேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க, இல்ல ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணுங்க. துருன்னு என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் டைம் ஹைல இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வாங்கினா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும்னு நினைச்சு வாங்குவாங்க. பட் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கும். இந்த இடத்துல தான் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம பையே பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். மூணாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா டாடா டெலி சர்வீஸ் 1 வீக் டைம் ஃப்ரேம். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையான 280 வந்து டச் ஆயிட்டு ஒரு செல் ஆஃப் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க, இந்த சப்போர்ட் ஏரியா வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு அகைன் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாயில சப்போர்ட் எடுத்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியா வந்து இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுறதுனால இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்லயே நீங்க பிரேக் அவுட் ட்ரேடிங் தான் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் ஆக்ட் ஆனா மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் என்ட்ரி எடுக்கவே கூடாது. இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும்போது உங்களோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 95ல இருக்கணும். உங்களோட ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 85, உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 140 இருக்கணும். உங்களோட செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 190 இருக்கணும். ஆல் டைம் ஹை வரைக்கும் போவேனா, ஏன்னா இன்கேஸ் இதே மாதிரி ஒரு மொமெண்டம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணலாம். இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னா பெட்டர் நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. பட் பிரேக் அவுட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாலாவது ஸ்டாக் பாத்தீங்கன்னா மதர்சன். இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டாக், ஆட்டோ செக்டார்ல இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக்கை பத்தி தெரியாது. பட் நான் ஆல்ரெடி என்னோட வாட்ச் லிஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா இது வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரும் இந்த ஸ்டாக் தான் கேட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு டீடைல் அனாலிசிஸ் போட போறோம். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையான 130 டச் பண்ணிட்டு ஒரு செல் ஆஃப் கொடுத்துட்டு கீழே வந்துருச்சு. இந்த செல் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வரல, ஒரு ட்ரிபிள் டாப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்து இந்த சப்போர்ட் ஏரியா வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிருக்கு, நீங்க கிளியரா பார்க்கலாம்.
ஸோ நம்மளோட என்ட்ரி இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுத்த உடனே நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ஸோ நீங்க கிளியரா பார்க்கலாம், இந்த இடத்துல பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை போச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு, ஒரு பிரேக் அவுட் கொடுத்த அப்புறம் ஒரு ஆல் டைம் ஹை போச்சு அப்படின்னா அகைன் இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரேட் நம்ம எடுக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா பிரேக் அவுட் கொடுத்த உடனே உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1 or 2 இருக்கணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 96, டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையான 130 தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மூமெண்டம் தான். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட என்ட்ரி கரெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். இந்த 4 ஸ்டாக் பற்றியும் நான் அப்டேட் பண்ணுவேன் பிரேக் அவுட் கொடுத்தா. மோர் ஓவர் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டாக்ஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.